Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு சம்மர்க்கான ஒரு குயிக்கான ஒரு மேக்கப் லுக் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இட்ஸ் நாட் ஈஸி டு வேர் மேக்கப் இன் சம்மர். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம என்ன போட்டுட்டு போனாலும் வந்துட்டு பயங்கரமாக ஸ்வெட் ஆகும். அதனால கொஞ்சம் ஈஸியாக லைட் வெயிட்டாக ஒரு த்ரூ அவுட் டே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு லுக் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்மர் பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்கப் வந்துட்டு நிறைய லேயர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். மினிமல் ப்ராடக்ட்ஸ் வச்சு மேக்கப் பண்ணோன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ அப்ளை பண்ணுறது சுகர் பிராண்ட்லேருந்து ப்ரைமர் ப்ளஸ் மாய்ஸ்சரைசர் ரெண்டும் சேர்ந்த மாதிரி. அண்ட் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது உங்களுக்கு மல்டி பர்பஸ் அப்படின்றதுனால தனியாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண வேண்டாம். ரெண்டும் சேர்ந்த மாதிரி உள்ள ப்ராடக்ட். ஸோ உங்களுக்கு சிங்கிள் ப்ராடக்ட்லேயே வந்துட்டு வேலை முடிஞ்சுது. அண்ட் செகண்ட்லி நீங்கள் கன்சீலர், ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி எந்த ஒரு பேஸ் ப்ராடக்ட்ஸ் போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஹெவியாக தான் இருக்கும். பயங்கர வெயிலாக இருக்கிறதுனால ஸ்வெட் ஆகும். அகெயின் வந்து அது போர்ஸை கிளாக் பண்ணும். எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி ஜாஸ்தி பேஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து சம்மரில் போட்டேன் அப்படின்னா நிறைய பிரேக் அவுட்ஸ் ஆக்னேலாம் வரும். அதனால நான் ஜஸ்ட்டு பவுடர் ப்ராடக்ட்ஸ் தான் வந்துட்டு போகிறேன். அண்ட் இப்போ வந்துட்டு நான் மெப்லைனோட ஒரு காம்பேக்ட் பவுடர் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக நிறையவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஆர்எல்ஸ் மேக்கில் வந்துட்டு பவுடர் ப்ளஸ் ஃபவுண்டேஷன் ஒரு காம்பேக்ட் பவுடர் இருக்குல்ல, மேக்கோட ஸ்டூடியோ ஃபிக்ஸ் பவுடர். ஸோ அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு நல்ல ஒரு கவரேஜும் சேர்ந்த மாதிரி இருக்கும். தனியாக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஒரு பவுடர் ஃபவுண்டேஷன் மாதிரி வந்துட்டு இருக்கும். இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ப்ளஷ்ஷும் பவுடர்லேயே வந்துட்டு அப்ளை பண்ணுறோம். க்ரீம் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே போகல. இட்ஸ் பெட்டர் டு கோ ஃபார் பவுடர் ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு சம்மரில். அண்ட் இது வந்து நான் ஒரு ப்ரான்சர் அண்ட் ப்ளஷ் வந்துட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஃபேஸில் நான் இவ்வளோ தான் அப்ளை பண்ணுறேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ்க்கு வந்துட்டு நான் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வேக்ஸ் பேஸ்ட் ஒரு ப்ராடக்ட் இருக்கும் எட்யூட்லேருந்து, ஒரு ஐப்ரோ பென்சில். பட் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் மட்டும் கொஞ்சம் வேக்ஸ் ப்ராடக்ட் மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். போட்டப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரியே இருக்கும். நம்ம ஜென்ரலாக சில பேர் வந்து பவுடர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு வேக்ஸ் போட்டுட்டு அது மேலே வந்து நம்ம ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் 2-in-1 ப்ராடக்ட் மாதிரி இருக்கும். தண்ணி பட்டதுனா கூட வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அது வராது. அண்ட் காஜலும் அப்ளை பண்ணுறேன். காஜலே வந்துட்டு நான் கொஞ்சமாக ஐலைனர் மாதிரியும் வந்துட்டு அப்ளை பண்ணி கையில் வச்சு வந்து அப்படியே ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். லிக்விட் லைனர்ஸ் வந்துட்டு நான் போட மாட்டேன் மோஸ்ட்டாக. ஏன்னா அதுவும் அதே ரீசன் தான், எனக்கு ஈஸியாக வந்து ஸ்மட்ஜ் ஆகும். எனக்கு கொஞ்சம் கூட ட்ரூப்பி ஐஸ் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஹூடட் ஐஸ் மாதிரி இருக்கும். அதனால் ஈஸியாக வந்துட்டு லிக்விட் லைனர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்மட்ஜ் ஆகிடும். அதனால வந்து இந்த மாதிரி காஜல் தான் வந்துட்டு நான் லைனராக யூஸ் பண்ணிப்பேன். லிப்ஸ்க்கு வந்துட்டு நான் மாஸ்லேருந்து ஒரு லிப்லைனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதையே அவுட்லைன் பண்ணிவிட்டு லிப்ஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரௌன் ஷேட் அண்ட் சட்டிலான ஒரு ப்ரௌன். அண்ட் அவ்வளோதான், இதுதான் என்னோடய கம்ப்ளீட்டட் லுக். அண்ட் ரொம்ப பேசிக்கான ஒரு லுக் தான். அண்ட் உங்களுக்கு டெய்லி வேருக்கு இது வந்துட்டு ஓகேவாக இருக்கும். எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் ஜாஸ்தி இல்லை. அதனால பேஸ் ப்ராடக்ட்ஸ் தேவைப்படல. இருந்ததுன்னா கூட உங்களுக்கு சம்மருக்கு போடணுன்னு அவசியம் கிடையாது. சம்மர்னு மட்டும் இல்லைங்க, நம்ம எப்போவுமே வந்துட்டு இப்படி ஃபுல் கவரேஜோட ஃப்ளாலெஸ்ஸான ஸ்கின்னோடு தான் வெளியில் போகணுன்னு அவசியம் கிடையாது. வி கேன் பி நேச்சுரல் ஆல்சோ, அதுவும் அழகு தான். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.